பக்கம் மன வருத்தம், இன்னொரு பக்கம் நம்ம அழகான படம், ஒரு கட்ஸ் அப்படின்ற ஒரு கட்ஸோட இந்த டீம் வந்து மேடையில் இறங்கியிருக்காங்கன்னு பொழுது திரும்பவும் இந்த படத்து ஒளி ஆடியோ லான்ச்குள்ள நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்புரை வழங்குவதற்காக ப்ரொடியூசர் இயக்குனர் திரு சிவானி செந்தில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த கட்ஸ் திரைப்பட குழு மற்றும் இந்த சிறப்பு விருந்தினர்கள், அப்புறம் இங்கே உட்கார்ந்துருக்க இந்த அரங்கத்தை அலங்கரிக்கும் என் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர், டைரக்டர் மற்றும் நடிகர் அவர் என்னோட நண்பர் ரங்கராஜ். அவருக்கு வந்து சினிமா மேலே பயங்கரமான ஒரு ஆசை, அளவு கடந்த ஆசைன்னு சொல்லலாம். அந்த அளவு கடந்த ஆசையை சும்மா வச்சுக்காம இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஒரு போராட்டத்தை போட்டு அது கூடுதல் கொஞ்சம் திறமையை சேர்த்துக்கிட்டாரு. நிறைய அவமானங்கள், இந்த சினிமாவுக்கு வரணும்னு நிறைய அவமானங்கள், பரிதவிப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்போவுமே எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவோட வெற்றி வந்து வெற்றின்னு ஒரு சினிமாவில் ஒரு பேச்சு இருக்கு. இந்த மேடைக்கு வந்துட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி தான். ஸோ அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அவரை நான் முதல்ல வரவேற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த வியாபாரங்கள், பணம், பரிசு, பாராட்டு அது ரெண்டாவது வந்து சேர்ந்து வரும். ஆனால் இங்கே வந்ததே பெரிய விஷயம். ஸோ அவரை தான் நான் முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற விருந்தினர்கள் ஜாக்வார் சார், துரை அண்ணன், அப்புறம் என்னோட நண்பர் டைகர் சக்கரவர்த்தி, கோகுலன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜோஸ், அப்புறம் அம்மா ஸ்ரீலகா மேம், அப்புறம் ஸ்ருதி, எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்றுக்கிறேன். எனக்கு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். என்னென்னா, சினிமா எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இன்னைக்கு வந்து ரங்கராஜுக்கு இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றிமாறன் சாருக்கு இருந்துச்சு. ஆசைங்கிறது மட்டும்தான் சினிமா உள்ள நம்ம கொண்டு வரும். அதுக்கப்புறம் உழைப்பு, போராட்டம் எல்லாமே வேற. ஆனால் அந்த ஆசையை வந்து அடைய விடாமல் தடுக்கிறது ஒன்று தான் பயம். என்னால் முடியுமான்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா யாராலையும் படம் எடுக்க முடியாது. அந்த பயத்தை மட்டும் ஒழிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் அந்த பயம் ஒழியணும்னா கொஞ்சம் போராட்டம் வேணும், நம்பிக்கை வேணும். ப்ளஸ் வந்து நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கணும், என்னால் முடியுமான்னு. அந்த என்னால் முடியும்னு நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக எல்லாராலையும் சினிமா எடுக்க முடியும். இந்த மேடைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பயத்தை மட்டும் ஒழிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. பயப்படாமல் இருந்தோம்னா எல்லாரும் சினிமாவில் ஜெயிக்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா, இந்த மாதிரி சினிமா வரும்போது எல்லாரும் கேட்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு. ஸோ சினிமா எடுக்கிறது எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்கணும்? எல்லாருக்கும் வந்து ஒரு நடிகர் அல்லதுனா ஒரு வெற்றி படத்தை தான் எடுக்கணும்னு ஆசை. எங்களுக்கும் அதுதான். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கும்போது அந்த ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை உடைக்கணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த படத்தோட வெற்றி தான். இந்த படம் இல்லை, இது மாதிரி ஒரு 100 நல்ல சினிமாக்கள் வரணும். அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு முழு காரணம் நீங்கள் மட்டும்தான். இந்த பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெய்லர் பாட்டில் வந்து ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். ப்ளஸ் இப்போ நாங்கள் எல்லாம் பேச போகிற அந்த விருந்தினர்களோட பாராட்டு இந்த படத்தை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போக நம்புகிறேன். ரொம்ப நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இனியவர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன். கட்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், மிக மிக அற்புதம். ஒரு கைத்தட்டலாம்னு நினைக்கிறேன், வேகமாக கைத்தட்டலாம். ஏன்னா உடம்புக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கும் நல்லது. ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் பார்த்தா சாந்தமாக இருக்கார். பார்த்தா அந்த வாயில் அருவாளை கட்டிட்டு வேட்டியை தூக்கிட்டு திரும்ப ஒரு ஸ்டைல் சூப்பர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவரே டைரக்டரு, அவரே தயாரிப்பாளர், மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் இஸ்மாயில் அவர்கள் வருஷத்தில் ஒரு 2 படம் ரிலீஸ் பண்ணுவார். அவர் மேடையில் உட்காந்துருக்காரு. எங்கள் கில்டு செக்ரட்டரி துரை அவர்கள் மற்றும் மேடையில் இருக்க அனைத்து பிரிவுகளும், எங்கள் அன்பு சகோதரி ஸ்ரீலேகா மேடம், சகோதரர் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படம் பத்திரிகை தான் நீங்கள் வந்து இந்த படத்தை பெருசாக கொண்டு போகணும். நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வந்திருக்க காரணமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அழைத்தது வந்து ஸ்ரீமதினு ஒருத்தவங்க, அவங்க தான் கூப்பிட்டுருந்தாங்க, எங்கள் ஊருக்காரவங்க. என் கூட வந்திருக்க ஜெனிஃபர், என் படம் ஜாகுவாரில் வந்து சிலம்பு வேறாங்க நடிக்கிற, அவங்களும் என் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்து. வருங்கால ஹீரோயின் அவங்களுக்கு வாழ்த்து.
ஒரு சிலம்பு ஃபைட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வந்தால் பெருசாக ட்ரெய்லரில் போடும்போது மிரட்டலாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அத்தனை பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ஃபைட் மாஸ்டர் என்னோட அன்பு சகோதரன் அவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, டயலாக் நல்லா இருந்துச்சு, பாடல் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு, கேமரா நல்லா இருந்துச்சு. டோட்டலாக இந்த படம் கட்ஸு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கட்ஸுன்னா என்ன அப்படின்னு நம்ம நினச்சோம். அன்பு சகோதரி சொன்னாங்க கட்ஸு அப்படின்னு என்னன்னு சொன்னாங்க. கட்ஸு அப்படின்னா எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். போலித்தனமான கட்ஸ் இருக்குது, நியாயமான கட்ஸ் இருக்குது. இந்த படம் வந்து நியாயமான கட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான படம் ரொம்ப நாளாச்சு நம்ம திரையில் பார்த்து. ஒரு புதுமுக ஹீரோ இந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரும்போது அவருக்கு பாராட்டணும். அதே மாதிரி ஹீரோயினி மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து எல்லாம் மகிழ்ச்சி. இந்த படம் மிக மிக பிரமாதமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மனமாற வேண்டுறேன். வேண்டிக்கிட்டே எப்போதும் சொல்ல மாதிரி தான் எல்லாம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம படம் பார்த்தோம். அவர் பெரியவங்களை மதிக்கணும், தாய் தந்தையை மதிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் தாய் தந்தையை மதிங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும், பெரியவங்களை மதித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உலகத்திலேயே இந்தியனா பிறகு தான் பெரிய விஷயம், தமிழனா பிறகு அதை விட பெரிய விஷயம். இன்னைக்கு சித்தர் பெருமான்கள் பிறந்தது தமிழ்நாட்டில், சித்த வைத்தியம் பிறந்தது தமிழ்நாட்டில், வர்மக்கலை பிறந்தது தமிழ்நாட்டில். ஏன் உலகம் எங்கும் சுற்றினாலும் மாடு அம்மானி மட்டும் தான் சொல்லுது. இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்கும் வெளியே வரும்போது அம்மானி சொல்லிட்டு வந்துச்சு. ஆக நம்ம தமிழ் மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவை வாழ்த்தி பேசுறதுக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க. உண்மையிலேயே படக்குழுவை வாழ்த்துறதுக்கு நான் வரவில்லை. ஏன்னா இந்த படக்குழுவிலேருந்து நானும் ஒருத்தன் தான். இந்த படக்குழுவை விட்டு வெளியில் போகலை. நான் இந்த படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், ஹீரோ எல்லாமே எனக்கு வந்து ஒரு தம்பி முறையில் தான். அந்த அளவுக்கு அவர் கூட நான் ஒரு ஐக்கியமாக எல்லாத்துலேயும் அவரோட இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த முறையில் இந்த இயக்குனர் எனது அன்பு தம்பி திரு ரங்கராஜ், ஓபிஆர்பி பிலிம்ஸினுடைய தயாரிப்பாளர், இந்த படத்தின் இயக்குனர், இந்த படத்தின் ஹீரோ. இவர் நல்லா வரணும், இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. மேலும் மேலும் அவருக்கு சிறப்பாக வரணும், ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு என்ன உண்டோ அது அத்தனையும் அந்த படத்தில் வச்சிருக்காரு. நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையும். அதாவது ஒரு படம் எடுக்கிறது மட்டும் பெருசு இல்லை. இந்த படத்துக்கு அப்புறம், அதாவது இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி தான் நிறைய வேலைகள் இருக்கு. அதாவது ஒரு புறநானூற்று பாடலில் சொல்லுவாங்க, ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வெடுத்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே. அந்த மாதிரி இந்த டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு என்ன அதை செஞ்சுட்டாரு. இனிமேல் வந்து இந்த படம் வந்து நல்லபடியா தியேட்டர்ல ஓடி அவருக்கு நல்ல அதாவது வருவாயும் தேடி தரணும், அவருக்கு புகழையும் தேடி தரணும். அந்த புகழ் வருவாய் ரெண்டுமே தேடி தரது வந்து நம்ம தான் தேடி தரணும். அவரை சான்றோன் ஆக்க வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை. நிச்சயம் நீங்க எல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பீங்க. ஏன்னா இங்க ஊடக நண்பர்கள் வந்திருக்கீங்க, பத்திரிகையாளர் வந்திருக்கீங்க, எல்லாருமே எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது ரிவ்யூ வைஸ் இந்த படத்துக்கு நீங்க நல்லதுதான் கொடுப்பீங்க. அதே மாதிரி எல்லாரும் பப்ளிக் எல்லாமே தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து நல்ல வருவாய் ஈட்டி தரணும். மேலும் மேற்கொண்டு இந்த மாதிரி படங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். இந்த படம் வந்து டைட்டில் வைக்கிறதுக்கு அவர் வரும்போது நல்லா ஹீரோ மாதிரி இருந்தாரு. இப்போ அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுனால அவர் ஆளு கொஞ்சம் டல்லா இருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்காக அவர் என்ன சிரமப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது, என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து அவர் பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ இருக்கிற அவருடைய முகத்துக்கும் முன்னாடி இருந்த முகத்துக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது. அவருடைய இந்த கடின உழைப்பு நிச்சயமா ஒரு நல்ல பலன் தரணும். அந்த பலன் உங்க மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் இசையமைப்பாளர் ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணியிருந்தாலும் நிச்சயமா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பாட்டை வச்சு அவருடைய திறமை என்னங்கிறது தெரியுது. நிச்சயமா அவருக்கு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படின்னு நான் அவருக்காக வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்து நிச்சயம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது அன்பு தம்பி ரங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாம் இந்த படக்குழுவினருக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படக்குழுவினருக்கு தெரிவிச்சுக்கிற வாழ்த்துங்கிறது எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி வாழ்த்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததான் இங்கே வந்து பேச போகிறவங்களை வந்து நம்ம பல ஆண்டு காலமாக டிவியில் படங்களில் வந்து பார்த்துட்டு வரோம், நம்ம அப்பா அம்மா காலத்துலேருந்து. ஆனால் நம்ம பார்த்தா கூட அவங்கள வந்து ஒரு கதாநாயகியாக ஒரு ஓகே இந்த ஹீரோயின்ல இந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் தோணாது. என்ன தோணும்னா என்ன கேரக்டராக அவங்க இருக்காங்களோ அந்த கேரக்டராக மட்டும்தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு மேமுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இப்போ படங்கள் தாண்டி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட இணைந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்ரீலேகா மேம் சில வார்த்தைகளை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கவர்களுக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர், அதாவது எனக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் நிறைய வகுத்த பாதையில் தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு அறிவுறுத்தலின்படி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது இப்போ சகோதரி சொன்னாங்க எந்த கேரக்டராக இருந்தாலும் நான் கேரக்டரில் இருக்கேன்னு. அவங்க சொல்லி கொடுத்தது தான், அதை மைண்டில் இன்னமும் வச்சுக்கிட்டு அது என்ன ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி வாழணுன்றது என்னுடைய மைண்டில் இருக்குது. எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாரோட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் எனக்கு சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த ட்ரெய்லரை பார்க்கல, ஏன்னா திருவேற்காடுலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லார்கிட்டேயும். அதனால் ட்ரெய்லரை பற்றி பேசுகிறதுக்கு தெரியல எனக்கு, ஏன்னா பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். ஆனால் தம்பி, அதாவது ரங்கராஜ் தம்பி என்னுடைய மகனாக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே சொல்லணுன்னா இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நிறைய ஆதரவு கொடுப்பீங்க, வரவேற்பீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அவர் கஷ்டப்பட்டது. ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றிட்டு ஓடினவங்கள தான் நான் பார்த்துருக்கேன். முதல் நாள் ஷூட் போவேன், அடுத்த நாள் போனால் அந்த இயக்குனர் இருக்க மாட்டார். என்ன தம்பி என்ன இல்லைம்மா அது. ஆனால் யார் மேலேயும் அவர் குத்தம் சொல்ல மாட்டார். அதுதான், இல்லைம்மா இந்த மாதிரி கிளம்பிட்டாங்கம்மா அவ்வளோதான் அப்படின்வாரு. அப்போ நான் சொல்ல, நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஒருவேளை கதாநாயகன் ப்ரொடியூசர் இல்லாமல் இயக்குனர்ன்ற பேரும் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் கடவுள் இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்க, அதுதான் சிறப்பு. இல்லைன்னா அந்த இயக்குனருங்கிற அந்த ஒரு பேர் வந்திருக்காது தம்பிக்கு. ஸோ அதனால அப்புறம் என்ன புக் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. நான் சொன்னேன் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு. புதுசுமா, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் புதுசாக வந்தேன். ஸோ அதனால புதுசாக நடிக்கிறவங்க கூடலாம் நடிக்கக்கூடாது, அவங்க எப்படி அப்படியெல்லாம் கிடையாது. என்னுடைய எண்ணம் அப்படியே கிடையாது. அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்ததை என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லலாம், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே போகும்போதே பொன்னேரியில் ராத்திரி ஷூட். நான் மேக்ஸிமம் ராத்திரி ஷூட்லலாம் நான் ஒர்க் பண்ணுறது இல்லை. ஏன்னா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு முடியலை. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, இல்லை அன்னைக்கு புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது லேட் நைட்டு தான்மா, 2 to 2 போகிறாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே வரேன். ஏன்னா படம் அதுவும் ஹீரோவுக்கு மதர் ரோலு, புதுசாக வரக்கூடிய ஒருத்தர், அவரால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு பார்த்தா மழையில் நனைகிற சீனு. எப்போ ராத்திரி 12:30 மணிக்கு. எனக்கு அந்த மழையில் நனைகிற சீன் சொல்லவே இல்லை எனக்கு. ஏன்னா மழையில் நனைகிற சீனுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகள் என்னென்னமோ அந்த ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றுமே சொல்லலை. என்னப்பா மழையில் ஐயோ அம்மா உங்களுக்கு சொல்லலையாம்மா அவங்க, ஐயோ சாரிம்மா அத்தனை சாரி. நான் காரில் கிளம்பி ஷூட்டிங் முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் அத்தனை மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஐயோ அத்தனை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தம்பி, வந்துட்டோம் நடிச்சிட்டோம். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, நடிச்சிட்டோம். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே அது முதல்ல நீங்க இந்த மன்னிப்பு கேட்கறத விடுங்க அப்படின்னு. அதே மாதிரிங்க உண்மையிலேயே நான் இந்த தம்பி நடிக்கும் போது அந்த ஒரு மழை சீன்ல நான் அவர் செத்து போற மாதிரி ஒரு சீனு. அதுல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நான் ஒரு புதுசா வந்த ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி, அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பா, அந்த அளவுக்கு அந்த அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது, தன்னால் அவங்களுக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்ட்டு நினைச்சு அந்த ஒவ்வொரு கேரக்டர், அந்த ஒவ்வொரு சீனும் அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு. உண்மையா ஒரு மகன் மாதிரியே நடிச்சிருக்காரு. ஸோ அதனால உண்மையா நான் அதுல நடிக்கும் போது எனக்கு அவரு மகனா நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. உண்மையா நானும் அவரும் அம்மா பிள்ளையா தான் வாழ்ந்தோம். அதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவருடைய எனக்கு டைட்டில் முந்தா நேத்து தான் தானு அண்ணா தான் டைட்டில் ஓபன் பண்ணாரு. அப்போ நான் படம் அப்பதான் எனக்கு டைட்டிலே தெரியும். ஏன்னா டைட்டில் யாருக்குமே தெரியாது. அப்போ டைட்டில் பார்த்த உடனே தம்பி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு வாட்ஸ்அப்ல, அம்மா இது மாதிரி தான் டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கட்ஸ். அந்த டைட்டிலுக்கு ரொம்ப
பொருத்தமான ஒரு ஆசாமி யாருன்னா ரங்கராஜ் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்ஸான ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்த விட்டுட்டு இந்த சினிமா மேல இருக்கிற ஆர்வத்துல தன்னுடைய என்ன சொல்றது அவ்வளோ கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் இந்த அளவுக்கு, ஏன்னா ஃபோன் பண்ணேங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, போன மாசம் எல்லாம் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணுவேன். எப்பவுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹீரோ ஆகட்டும் இல்ல அந்த கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவேன். தம்பிக்கு 2 மாசமா ஃபோன் பண்றேன், போனே எடுக்கல. எனக்கு ஏன் தம்பி எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன எம்எல்ஏ ஏதாவது வருத்தமா கோவமா, என்னாச்சு, என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா, ஏன் எதுக்குன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இல்லை வந்து படம் ரிலீஸ்க்காக தான் நான் கொஞ்சம் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன், அதனால தான் உங்க ஃபோன் எடுக்கல, சாரி தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டேன், நாளைக்கு வந்து இந்த மாதிரி தானவண்ணன் கிட்ட போயிட்டு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னோடனே, ஓ இதுக்காக தானப்பா, நீ அதெல்லாம் கவலையே படாத, நிச்சயமா ஒரே ஒரு விஷயம்ப்பா, நம்ம இந்த இடத்துல வந்து சாதிக்கணுங்கிற விஷயம் இருந்தா தான் கடவுள் வந்து நம்மளை இங்க கூட்டிட்டு வருவாரு. இல்லைன்னா வேற ஏதாவது நீ ஒர்க் பண்ற இடத்துலயே ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே ஹாயா இருந்திருக்கலாமே, இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால நிச்சயமா உன்னுடைய அந்த டெடிகேஷனுக்கு, அந்த சின்சியர் ஒர்க்குக்கு, நீ அந்த தொழில் மேல வச்சிருக்கிற பக்திக்கு கண்டிப்பா நீ நிச்சயமா நல்லா வருவே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரும் அவருக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு நேம், கட்ஸ். உண்மையிலேயே அவர் ரொம்ப கட்ஸானவர் தான். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அந்த பிள்ளைய நிச்சயமா நீங்க உங்களுடைய எழுத்து உங்க கையில தான் இருக்கு, எல்லாமே உங்க கையால் அவர் வந்து இன்னும் மேன்மேலும், அதாவது இவர் வந்துட்டாருன்னா இன்னும் அடுத்தடுத்து கூட படங்கள் நிறைய வர்றதுக்கு, நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தம்பியை உயர்த்தி விடணும்னு உங்ககிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.